ஒன்னும் உனக்கு அவகிட்ட தேவை காதல், காலம் புலா வாழணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு முடிக்கணும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் போது. அப்படி இல்லையா, மெசேஜ்ல பேச ஆரம்பிக்கும் போதே நான் உன்னை காதலிக்கிறதுக்காக தான் பேசுறேன், நான் உன் கூட இப்படி பழகிறதுக்காக மட்டும்தான் பேசுறேன், உன் கூட இப்படி இருக்கணும்னு மட்டும்தான் பேசுறேன்னு எடுத்த உடனே சொன்னா அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு மூளை நம்ம ஊருக்கு இல்லையா, இல்ல பொண்ணுங்களுக்கு இல்லையா? எல்லாரும் எடுத்தவங்க என்ன வேணா எப்படி நீ என்கிட்ட பேசலாம்? நீ யாரு? அட அறிவு கட்டவங்களே, சமூக ஊடகங்கள்ன்றது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுறது தான். அதுல என்ன நீ என்னோட டீம் கிட்ட மட்டும் தான் பேசிப்பனா வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கு, அதை போக வேண்டியது தானே. உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுற ஒரு இடம் ஒரு சமூக ஊடகம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப எஃபி அப்படி இருக்குன்னா, இல்ல வேற ஏதாவது ஒரு சமூக ஊடகங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குல்ல, இந்த ஊடகங்கள் இருக்குது அப்படின்னா அது சமூக ஊடகம்ன்றது ஸ்டேஞ்சர்கிட்ட பேசுறது தான். இல்லையா நீ பொதுவா எல்லாத்தையும் பேசுற மாதிரி இப்போ ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வச்சு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, உனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா சமூக ஊடகம்ன்றது நீ என்ன பண்ணாலும் 18+ வந்துட்ட அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் ஏகப்பட்ட கேள்வியை கேட்க தான் செய்வான், தப்பா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதான் செய்வான். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் 18+ போட்டு உள்ள நீ கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்துருக்க. அப்ப இந்த உலகத்தை நீ ஒரு காமத்தினுடைய சிந்தனையில இருந்தும் சரி, அறிவார்ந்த சிந்தனை வரைக்கும் என்ன வேணா அந்த ஊடகத்துக்குள்ள நீ பகிர்ந்துக்கலாம். அதுதான் சமூக ஊடகம். நீ என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டு தப்பா பேசிட்டேன்னு நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கூட மயில கூட எடுப்படாது, ஸ்டேஷன்ல கூட. இதெல்லாம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா சமூக ஊடகங்கள்ல போயிட்டு ஒருத்தரை பத்தி குறை சொல்றதுன்ற கான்செப்டுக்குள்ள வருவீங்க. அப்ப உங்க காதல் சமூக ஊடகங்கள்ல என்ன அப்படின்னா, காதல்னு ஆரம்பிச்சு காமம்னு வாழ்ந்து கடைசியா எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை மாயையை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஜென்மங்களுக்கு பேரு காதலர்கள் அப்படின்னு நாங்க ஒத்துக்கணும். லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழணுமா? ஓப்பனா நான் இதுதாண்டா இப்படி தாண்டான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போற உலகம் தான் எதிர்காலமா இருக்க போகுது. ஸோ மறுபடியும் இந்த கேவலமான ஒரு காதல்ன்ற ஒரு கான்செப்ட்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்றத பேசணும் அப்படின்னா, நம்ம உரிமையோட கேவலம் பேசி மறுபடியும் தப்பு தான். காலில் உழுதுறேன், கட்டி பிடிச்சி கேட்குறேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு ஒரு அழகான அதீதமான ஒரு இன்பத்துக்குள்ள யோசிக்கிற ஒரு கான்செப்டா மாறும். ஒரு பொண்ணுடைய பார்வையையோ, ஒரு பொண்ணுடைய பேச்சையோ, ஒரு பொண்ணுடைய குணத்தையோ அசைவுகளையோ ஒரு ஆம்பளை ரசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னும் போது உண்மையான அதீதமான ஒரு குழந்தை பார்வையில ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அவன் நின்னாலோ நடந்தாலோ திட்டினாலோ அடிச்சாலோ உதைச்சாலோ எனக்கு பிடிக்கும்.